வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கேன். ஸோ நம்ம கோவா வந்துட்டு நைட் ஃபுல்லாக ரைட் பண்ணி ஃபுல் டயர்டாக வந்து நைட் இங்கே தூங்கி எழுந்திரிச்சோம். ஸோ இப்போ நான் ரூம்லேருந்து நான் என்னோடய ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லான வியூங்க. காலையில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த பீச் ஒன்று, எனக்கு போனதுலேயே ரொம்ப பிடிச்ச பீச்சும் இது தான். அப்புறம் காஃபி டீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நம்ம வந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸில் உட்காந்து குரூப்பாக வந்து பேசிட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்தது அந்த டே. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீச் இந்த பிளேஸ் தான். ஸோ இது வந்து இந்த லொக்கேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேனகோனா பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் நான் தங்கி இந்த ரூமு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கப்புள் ரூமு. ஸோ இந்த ரூமுக்கு வந்து நான் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், இது வந்து ரெஸ்ட் ரூமு, இது ஹேண்ட் வாஷ்க்கு. ஸோ இங்கே ஷவரும் இருக்குது. ஸோ நீட்டாக நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க, தெரியுதுங்க. நல்லா பெரிய ரெஸ்ட் ரூம் தான். ஸோ கப்போர்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நைட்டு கொசுவே கடிக்கல உண்மையாக சொல்ல போனால். ஸோ குட்டி ஃபேன் இருந்துச்சு, நல்லா காற்றும் வரும். ஸோ இங்கேயும் ஒரு ஃபேன் கொடுத்தாங்க. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1000 ருபீஸு, நம்பவே முடியாது. ஆனால் சீசனில் 3000 ருபீஸ் இந்த ரூமுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேருக்கு 2 ரூம் எடுத்தோம். ஜஸ்ட் 2000. ஸோ இந்த ரூமுக்கு 1000 தான். சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் வந்து நான் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்த கொஞ்சம் கப்புள்ஸ் கூட நான் கொஞ்சம் பேசினேன், இன்ட்ராக்ட் பண்ணேன். சூப்பராக பேசினாங்க. ஸோ அவங்களும் நம்ம சேனல்லாம் வந்து பார்த்தாங்க. ஸோ நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம இந்த ப்ளசண்ட்டான பீச்லேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டி பண்ணுற ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். வேகட்டாருன்னு சொல்லி, அதை வகத்தூர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்களேன், நிறையா ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம போனது வந்து இந்த கோவிட் டைமில் தான் போயிருந்தோம். ஸோ எந்த ஷாப்புமே நிறையா பெரிய பெரிய ஷாப்பில் ஓப்பனே பண்ணல. ஸோ அங்கே ரொம்ப லோக்கலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து இந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஷாப்ஸ் தான் ஓப்பன் இருந்துச்சு. கூட்டமும் பெருசாக இல்லை. இந்த ட்ரிப் வந்து மொத்தம் 6 பேர் வந்திருந்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ ஆக்சுவலாக பைக்கில் தான் பிளான் பண்ணோம். ஆனால் ஒரு கார் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருச்சு. ஆனால் நான் பைக்லேயே தான் போவேன்னு சொன்னேன். நான் அடம் பிடிச்சனால ஒரு தாராள பிரபுணம் மிஸ்டர் ஸ்ரீராக் வந்துட்டு எனக்கு சரி என் பைக்கை நீங்கள் ஓடிட்டு வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் கோவா போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இருந்த கேனகோனா பீச் வந்து சவுத் கோவாவில் இருக்குது. ஸோ அது வந்து சவுத் கோவான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரெண்டு ஏன் பிரித்து சொல்கிறேன்னா, ஸோ இங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாளும் கம்மி பீச்சில் பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஊர் லோக்கல் பீச்சுன்னு சொல்லலாம். எந்த மாதிரி இருக்கும் நமக்கு தெரியல. பட் அங்கே வந்து பார்ட்டி பண்ணுற ஊர். நிறையா வந்து நைட் வந்து நிறைய பேர் அங்கே ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர். ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. கோயம்புத்தூர்லேருந்து கோவா வந்தது ஏன் நீ விளாக் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலாக அது வந்து நைட்டு ரைட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது பெருசாக எனக்கு வந்து நைட்டு எப்படி சொல்கிறது, நம்ம லைட்டிங்கும் இருக்காது, நம்ம எதுவும் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் விளாக் பண்ணல. ஆனால் நம்ம கோவாலேருந்து கோயம்புத்தூர் போனதை வந்து நான் விளாக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கிளம்புனதே லேட்டுங்க, செக் அவுட் பண்ணதே நல்லா தூங்கினால. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு நம்ம ஹோட்டல் தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்துட்ருக்கோம். பட்டு நமக்கு தகுந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எதுவும் இன்னைக்கு கண்ணில் தென்படலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நல்லா சாப்பிட்ணும். இந்த ஊர் ஃபுட்டை ட்ரை பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபிஷ் தாலி ஏதோ சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டாக. அந்த மாதிரி சீ ஃபுட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தேடிட்டுருக்கோம். பார்க்கலாம், ஏதோ ஒரு ஹோட்டல் கிடச்சி நம்ம உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி புலாவ்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பாருங்க, ரைஸு, நார்மல் ரைஸு, அப்புறம் ஃபிஷ் கறி. அதில் வந்து சிப்பியில் இருக்குது, ஷெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, சீ ஃபுட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். எப்போ இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் 6 பேர் சாப்பிட்ருந்தோம். நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி செட் ஆகிட்டோம். ஆல்ரெடி அண்ணன் தம்பிக்கு தான். ஸோ
இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியல, ஒரே பிளேட்லாம் சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே இருந்தவங்கலாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு நம்ம ஃபன்னு தானே முக்கியம். அவ்வளோதான், இப்போ நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே கோவா வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். ஓவராலாக ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஷெல்லு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தேங்காய்லாம் போட்டு ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன், பட் தேங்காய்லாம் போட்டு என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த இது. ஸோ இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போலங்க, ஏதோ நம்ம உங்கள் ஊரில் நம்ம கோயம்புத்தூரை சொல்லணும்னா சும்மா அந்த மணிக்கொண்டை சுற்றி இருக்க மாதிரி ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணி ஏதோ 51 வச்சுருந்தாங்க. பட் பெருசாக அதை பற்றி எனக்கு தெரில. ஸோ அழகாக அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிறப்போ ஒருத்தர் ஸ்டாண்டே போடாமல் போயிட்டு இருந்தார் பைக். ஸ்டாண்டே எடுக்காமல் ஒருத்தர் போயிட்டு இருந்தார் பைக்கில். ஸோ நீங்களும் வந்து பைக் எடுக்கிறப்போ ஸ்டாண்ட்லாம் எடுத்துட்டோமான்னு பார்த்துட்டு ஓட்டுங்க. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். எப்போ என்ன ஆகும் நமக்கு. இப்போ வர புது பைக்லாம் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டில் சென்சார் இருக்குது. ஸோ அதை எடுத்தால் தான் நமக்கு வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். பட் எல்லா வண்டியிலும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் யாராவது இப்படி ஸ்டாண்ட் போடாமல் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போனீங்களா இல்லை பார்க்குறீங்கன்னா போய் சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுங்கள். ஸோ யாரும் அவங்க பட்டுக்கு போட்டுலாம் விடாதீங்க. இப்போ தான் சின்னதாக ஸ்டாண்ட் எடுக்கிறத பற்றி சேஃப்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இங்கே பாருங்க உங்களோட ஆக்சிடென்ட்டு நைட்டு தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். லாரி நேராக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி நின்றுருக்கு. பார்க்குறக்கே பயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம புக் பண்ண ஹோட்டல்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போய் ரீச் ஆகிட்டு இனி என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய், டேக் கேர். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.